ரொம்பவே சிம்பிளாக கிறிஸ்பியாக முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உருளைக்கிழங்கு போட்டு பண்ண போகிறோம். அதாவது உளுந்து மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு எதுவுமே இல்லாமல் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை ஒரு 2 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு, இது கூட ஒரு 1/4 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை மாற்றி வச்சுட்டு இன்னொரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, இது கூடவே நல்லா சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை வச்சு இதை நல்லா பிசையணும். பிசையும் போது இது பிடிக்கிற ஷேப்புக்கு அப்படியே வரணும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம இடியாப்ப மாவு எந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுப்போமோ அதே பக்குவத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். இதில் தண்ணி எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது. இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை மட்டுமே வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை முறுக்கு அச்சில் போட்டு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். நான் 3 கண்டு இருக்கக்கூடிய அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இடியப்ப இதில் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து அப்படியே எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முறுக்கு எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு எட்ஜஸை ஒட்டி விட்டுருங்க. இதை அப்படியே நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப லோவில் இருக்கக்கூடாது, மீடியம் டு ஹையில்